ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்கு 2, 3ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில். தனுசு ராசியாதிபதி குரு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 10ல் கேத்து, 3ல் புதன், சப்தமாதிபதி புதன் 3ல். சனி பகவான் அர்த்த ஆசிரம சனி பகவான் பாதி, 8க்கு பாதி 4ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 11:05 குரு 7ஆம் இடத்துக்கு வரவர்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். டேக் கேர் ஹெல்த்து. பிரச்சனை அதிகம் இல்லை. மாத்ருபிதுர் தான உடம்பு மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. செய்கிற தொழிலில் அக்கறையாக பண்ணுங்க. செய்கிற வியாபாரத்தில் அக்கறையாக இருக்கும். செய்கிற வேலையில் அக்கறையாக இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம்னா என்ன வேலை பண்ணுறீங்களோ அதுதான் தெய்வம். அப்போ அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். கண்ணும் கருத்துமாக இருங்க. கண்ணும் கருத்தும் இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? செய் தொழிலில் அக்கறை. இந்த குரு பகவான் மாதிரி ஒரு நல்லவரே கிடையாது. சனி பகவான் மாதிரி ஒரு நல்லவரே கிடையாது. ஆனால் ஆற்றல் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால நம்ம பயப்படுறோம். சனி பகவான்கிட்ட கடுமையாக இருக்கும். சாட்டி எடுத்து அடிக்கிச்சே பயமாக தானே இருக்கும். அப்போது அதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்குள்ள வித்தியாசம். அப்போது உங்களுக்கு பண அபிவிருத்தியை கொடுக்குறார். தனஸ்தானாதிபதி, பராக்கிரமஸ்தானாதிபதி, சகோதரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில், மாத்ருஸ்தானத்தில். இப்போ இருக்கிற கிரகங்கள் கொஞ்சம் அங்கே தாறுமாறாக இருக்கிறதுனால தான் ஜாகிரதைன்னு சொல்கிறோம். சூரியன், ராகு, சனி, சுக்கிரன், சந்திரன் 4ஆம் இடத்தில் மீனராசியில். ராகு 26 நாள் இறங்கிட போகிறார். சித்திரை 1 சூரியன் நகர்ந்துட போகிறார். 11:05 குரு நகர்ந்துட போகிறார். ராகு நகர்ச்சியை கேத்து மேலே போயிடுவார். கிரகநிலை. அப்போ நல்ல ராசி தனுர் ராசி. வீடு விற்கலையா, வீடு விற்றுறோம். வீடு வாங்கணுமா, வீடு வாங்கிடுவீங்க. கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகிடும். குழந்தை பிறக்கலையா, குழந்தை பிறந்துடும். சந்தோஷம் இல்லையா, சந்தோஷம் வந்துடும். ஆனால் எல்லா அடியும் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டும். 8ல் பாதி 4. 8ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்குற கஷ்டத்தில் பாதி கஷ்டத்தை கொடுக்குற இடத்துக்கு வரார். பயமுறுத்துறோமா? இல்லையே, ஜாக்கிரதைன்னு தானே சொல்கிறோம். பயமுறுத்துறது எங்க? அப்போது அவர் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இனிமையாக பேசுங்கள். வாக்கு இனிமை. சரன்னு சூடாயிடக்கூடாது, கோபப்படக்கூடாது. 3ஆம் அதிபதி உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமை. உடன் பிறந்தவர்களோடு நட்பாக இருங்க. எல்லா தனுர் ராசிக்குமே இதான். ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. ரூட்டு குரு நேர்மையானவர், சத்தியமானவர். அந்த சத்திய வழியை ஃபாலோ பண்ணுங்க. தனுர் ராசிக்காரர்கள் சத்திய வழியை பிரயோகப்படுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு யார் எந்த இடத்தில் இருந்தாலும் 9 பேரும் எங்கே இருந்தாலும் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டாம். குரு நல்லவர், சத்தியவான், நேர்மையானவர், யோக்கியர், புத்திசாலி. எந்த குலத்தில் இருக்கீங்களோ, எந்த பிரிவில் இருக்கீங்களோ அந்த வழியை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடந்தீங்கன்னால் உங்களுக்கு கஷ்டம் வரவே வராது. இப்போ குரு பகவானை நம்ம நேசிக்கின்ற பொழுது குரு பகவான் எவ்வளோ நன்மை செய்கிறாரோ, சனி பகவானை நேசிக்கின்ற பொழுது சனி பகவான் அவ்வளோ நன்மை செய்வார். சனி பகவான் கெட்டவர் இல்லை, அவ்வளோ நன்மையை செய்வார். சுகத்தை அதிகமாக்கிடுவார். பதவி உயர்வை கொடுத்துருவார். பதவி உயர்வு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறி பதவி உயர்வை கொடுத்துருவார். சொந்த வீடை கொடுப்பார். அவர் எப்படி நம்ம கட்டவன்னு சொல்கிறது? வீடு டெவலப் பண்ண வைப்பார். கீழே கட்டிருக்கீங்கன்னா மேலே கட்டணும், மேலே கட்ட வச்சுருவார். இந்த 30 மாதத்தில் வீடே விற்கலைன்னா விற்க வச்சுருவார். 29/3 உங்களுக்கு அதற்கான வழிகள் செய்யப்படுறார். இந்த வீடு பிடிக்கலைன்னா இதை விற்றுட்டு இன்னொரு வீடை கூட வாங்கிடுவீங்க. நல்ல வீடு, ஆனால் விற்றுட்டு தான் வாங்குவீங்க. வேறு ராசிக்கு சொன்ன மாதிரி இன்னொரு வீடு அமையறதெல்லாம் இல்லை. இதை விட்டு வேறு வீடு வாங்குவீர்கள். சொந்த வீட்டில் இருக்கின்ற வாய்ப்பை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகமாக்கும். பரஸ்பரம் ஒற்றுமையை அதிகமாக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவி கொஞ்ச நாள் டெம்பரவரியாக பிரிஞ்சிருக்காங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க.
பொண்டாட்டி பார்க்கணும் ஒரு ஆசை வரும், இல்லை கணவனை பார்க்கணும் ஆசை வரும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. வேலை விஷயமாக கூட பிரிஞ்சிருக்கலாம், சண்டை போட்டும் பிரிஞ்சிருக்கலாம். ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள், ஒற்றுமையாகி விடுவார்கள், புத்திர பாக்கியம் அதிகமாகும். புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பை கொடுப்பார், குழந்தைக்கான வாய்ப்பை கொடுப்பார். இதெல்லாம் உண்மையானா அனுபவிக்கச்சே தெரியும். அதுக்கு என்ன உபாய வழி? சார் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு, நான் என்ன பண்ணணும்? சனிக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான்கிட்ட நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி, எள்ளு போட்டெல்லாம் ஏற்றாதீங்க, வெறும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 9 பிரதட்சணம் வாங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. இந்த நல்லெண்ணெய் என்பது எள்ளிலேருந்து வருது, அவருக்கான தானியம். நிறைய பேர் இந்த எள்ளை போட்டு அதில் ஏற்றிடுறாங்க. எள்ளை போட்டு ஏற்றக்கூடாது. அவர்கிட்டயே அவர் தானியத்தை கொளுத்தலாமா? எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணுறோம், எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணுறோம். எள்ளை கருப்பு துணியில் மூட்டை கட்டி அந்த நல்லெண்ணெய் நினச்சி அதை ஏற்றி விட்றாங்க. எண்ணெய் இருக்கும் வரை அந்த திரி எரியும், எண்ணெய் தீர்ந்த பிறகு அந்த துணி எரியும். துணி எரிகின்ற போது உள்ளே இருக்கிற எள்ளும் எரியும். எள்ளு வெடித்து சபிக்கும். இந்த பாவச் செயலை ஏன் பண்ணுறோம்? மாதம் ஒரு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை ஒரு உடல் ஊனமான ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமார் 6 பிரதர்ஷனம் பண்ணுங்க. 6 பிரதர்ஷனம் பண்ணுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சனிக்கிழமை நவகிரகம், சனிக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மர், ஞாயிற்றுக்கிழமை அனுமார். ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பண்ண முடியலன்னா எல்லாத்தையுமே சனிக்கிழமை பண்ணிவிடுங்க. அனுமாரும் சனிக்கிழமை, லக்ஷ்மி நரசிம்மரும் சனிக்கிழமை, நவகிரகமும் சனிக்கிழமை, முடிஞ்சு போச்சு. சாப்பாடும் சனிக்கிழமை. வாரத்தில் ஒரு நாள் எங்கேஜாக இருந்திருக்கோம். யாரிடையும் பகை வேண்டாம். பணத்தில் ஜாக்கிரதை, பணம் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதை. பணம் கொடுக்கல் வாங்கல், கொடுத்தாலும் ஜாக்கிரதை, வாங்கினாலும் ஜாக்கிரதை. இன்வெஸ்ட் பண்ணுற ஜாக்கிரதை, வேலைக்கு போகிற ஜாக்கிரதை. நல்லவனாயிரு, நல்ல பேர் வாங்கு. 10ஆம் இடத்தை பார்க்கிறார், ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். உடம்பு ஜாக்கிரதை. சின்ன உடம்பு படுத்துது, உடனே டாக்டர் மருந்து மாத்திரை என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. தலை சுற்றுறது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. லோ பிபி, ஐபிபி இதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க, டாக்டர் சொல்லிட்டோம், செக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்கு குருவால் ஏற்படுற நன்மையும் சனி பகவானால் ஏற்படுற நன்மையும் அதிகமாகும். 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு முன்னே நன்மை ஆகிட போகிறது. சூரியன் நகர்ந்த உடனே நன்மை ஆகிட போகிறது. ராகு இறங்கின உடனே நல்லதாகிட போகிறது. அது காத்துட்ருக்கணும். சில நாட்கள் தான் சரியாக போயிடும். அப்போ இந்த பரிகாரமும் கூடவே செய்கின்ற பொழுது, அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஏற்படுற நன்மையை அதிகமாக்கி கொடுப்பார். வேலையில் நம்மளுக்கு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் ப்ரமோஷன், திருமண தடையாகிறது, புத்திர தடையாகிறது. வேறு என்ன வேணும்? இப்போ சனி பகவான் நல்லது தானே பண்ணுறாரு, வேறு என்ன வேணும்? அவரை போற்றி புகழ வேண்டும், அவரை வணங்க வேண்டும். பகவானை வணங்குகின்ற பொழுது சனி பகவானை ஒரு கட்டளை இட்டுறப்பா, இதெல்லாம் பண்ணுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தனுசு ராசி நேயர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று.